வணக்கம். தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த்மூவ் சாப்ட்வேர் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் சாமி செல்வமூர்த்தி, என்னுடன் அவைத்தலைவர் தென்னரசன் அவர்கள் இருக்காங்க, மாநில பொருளாளர் திரு சிவஞானவேல் அவங்க இருக்காங்க. குறிப்பா இப்ப எதுக்காக இந்த காணொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலே விபத்தால் உயிரிழந்த ஆபரேட்டர் மதுரையில பெரியார் பேருந்து நிலையம் இடிக்கும் போது அந்த நினைவு தூண் வாகனத்தின் மேல விழுந்து விபத்துக்குள்ளாகி விபத்து இடத்திலேயே உயிரிழந்த 21 வயதான நாகலிங்கம் அவர்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு வாங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். கிட்டத்தட்ட ஓராண்டு முடிந்து 3/3/2026 அன்று கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த்மூவ் சாப்ட்வேர் நல சங்கம் அந்த தொகையை பெற்று அந்த குடும்பத்திற்கு நாகலிங்கம் அவருடைய தந்தையாருக்கு கொடுத்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. இந்த சாதனையை செய்த இந்த அமைப்பிற்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் உறுதுணையாக இருந்த வாரிய தலைவர் பொன்குமார் ஐயா அவர்களுக்கும், இதை மேற்கோள் கொண்டு மதுரை மாவட்டத்தை சேர்ந்த நம்முடைய நிர்வாகிகள் திரு சிவா மாவட்ட செயலர் அவர்களுக்கும், மண்டல தலைவர் திரு கார்த்திக் அவர்களுக்கும் இந்த அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆபரேட்டர்கள் அனைவரும் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பயன்களும் பெற, நமக்கு பிறகும் நம்முடைய குடும்பங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் உடனடியாக நல வாரியத்தில் இணைந்து அதன் பலன்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.